திமுகவோட சிறுபான்மை ஓட்டையும் பட்டியலின ஓட்டையும் பிரிச்சு எடுத்துட்டு போற வேலையை தான் இந்த பிஜேபி மறைமுகமா வேலை பார்க்கறாங்க. ஏதோ ஒரு பெரிய சதி வேலை நடக்குது, கவனிக்கணும்னு சொன்னோம். இது மக்கள் ஓட்டா, இல்ல மாற்றப்பட்ட ஓட்டா, திறந்து பார்க்கப்பட்ட ஓட்டா, இல்ல திறந்து திரும்பி மூணு ஓட்டாங்கன்னா இப்ப வரல. சிறுபான்மை பாதுகாவலர், சிறுபான்மைன்னு இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு வந்து அவர் பிரிச்சுட்டு போற வேலையை பாஜக கேக்குறேன். விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டு என்ன அவர் இப்ப இது வரைக்கும் பண்ணிட்டாரு? எல்லாம் அவங்க ரசிகர் மன்றத்துல இருந்து அத்தனை வேட்பாளர் நிறுத்துவாரா? 25 வருஷம் உழைச்சவன ரோட்ல விட்டுட்டு நேற்று திமுக காரனை அண்ணா திமுக காரனை கூட்டிட்டு போய் நீங்க சீட்டு கொடுக்குறீங்க. நீங்க என்ன பெரிய யோகியமான அரசியலா? இதே நான் திரும்ப திமுக சொல்லுங்களேன். நீங்க எங்களுக்கு வேலையா உங்க அடிமட்ட தொண்டர்களுக்காக ஒண்ணு புரியுது. எங்களுக்கு வேலையே ஒண்ணு அது எங்களுக்கு தாய் கலகம், அது வெளில பிரிஞ்சு போனாங்க. எங்களுக்கு அந்த பரிமாற்றத்தை தான் தமிழ்நாட்டில் ஓட்டிட்டு இருக்கோம். எந்த மக்களையும் மாற்றமே நீ என்னோட அந்த தூய சக்தி, திமுக தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்க. உங்க தூய சக்தியோட தன்மை என்ன, இதுல என்ன ரகசியம் இருக்கிறத பின்னால பார்ப்போம். ஒரு 10 ரவுண்ட் போட்டோம். நீங்க தவறிட்டீங்களா? 10 ரவுண்டு போட்டோம் மேடம், அப்புறம் முடிவு எடுப்போம். அதுக்கு வரல மேடம். நான் கேட்கறது தூய சக்திக்கு மக்கள் அப்படியே இறங்கி கலத்துல கூச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த பார்வை தப்பா தெரியுது. இப்ப அண்ணன் கூட என்னைக்காவது இத்தனை டிவியில பேசியிருக்காரு. என்னைக்காவது நானும் இவரு சேர்ந்து இவர் ஒரு நாளாவது தாவேக்கா வந்துருவாங்க மேல அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. எங்களோட பார்வையில் வராதுன்னு சார் பேசியிருக்கேன். வராதுன்னு சொல்றேன். நீங்களும் வராதுன்னு தான் சொன்னீங்க, நாங்களும் வராதுன்னு சொன்னேன், யாரும் வரான்னு சொல்லல. ஆனா பார்வை எங்கன்னு தான் முக்கியம். தாவேக்காவும் தூய சக்தி இல்லை மேடம். எல்லாத்தையும் போய் வச்சுக்கிட்டு அது ஒரு அரசியல் கம்பெனியை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா இதுல பிஜேபியோட பெரிய ரோல் இருக்கு. ஆரம்பத்தில் சொன்னோம். ஆனா இன்னைக்கு